ஒரு வயிற்று தாய் பிள்ளைன்னு வாய்க்குழிய பேசக்கூடிய சீமான் இதற்கெல்லாம் பதில் சொல்வாரா? ராமலிங்கம் கொலை செய்த போது சீமான் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? மதத்தை வைத்து மோதல்கள் செய்வது எந்த விதத்திலுமே நியாயம் இல்லை. ஈரோடு தேர்தல் வரைக்கும் திருப்பரங்குன்றம் இஷ்யூ அப்படின்னு எடுத்தாலே வாய் திறக்காத சீமானவர்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. டிஎன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்னைக்கு என்ன ஒரு பரபரப்பான ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு சீமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு தேர்தல் முடிந்த பிறகு இப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, மதுரை அதாவது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில இந்த மாதிரி மத போக்கள், அதாவது மதத்தை வைத்து இந்த மாதிரி மோதல்கள்லாம் ஏற்படுறது எந்த விதத்திலுமே நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்ல, இதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்றது நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள்லயே சொல்லப்பட்ட ஒண்ணுதான். அது மட்டும் இல்ல, சிவன் அப்படின்னாலே நமக்கு ஒரு கைலை மலை ஞாபகம் வரும். பார்வதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்வதமலை நமக்கு ஞாபகம் வரும். அது மட்டும் இல்ல, இயேசுவுக்கும் ஒரு மலை இருக்கு. என்னன்னா, கல்வாரி குன்றின் மேல் நின்று அவருடைய 2 கைகளை நீட்டிதான் அவர் கிறிஸ்துவ மக்களுக்கு தங்களுடைய போதங்களை வழங்கினாரு அப்படின்னு சொல்றாரு. ஹிரா மலையின் மீதுதான் நபிகள் நாயகத்திற்கு குரானே அருளப்பட்டது அப்படின்றதெல்லாம் பத்தி விளக்கமா சொன்னாரு. அதாவது எல்லா மதத்தை சேர்ந்த கடவுளுக்கும் இயற்கையை சேர்ந்த மலை அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டதா இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த மதத்தை வைத்து மோதல்கள் செய்வது எந்த விதத்திலுமே நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் அடுக்குனாரு. இன்னொரு கேள்வி என்ன பகிரங்கமா எழுப்பியிருக்காரு அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப மதத்துக்காக மக்கள் போராட்டம் நடத்துறீங்கல்ல மதுரையில, ஆனா நான் கடந்த சில வருடங்களாகவே சொல்லிக்கிட்டுதான் இருக்கேன், கனிம வளங்கள் கொள்ளை போகுது அப்படின்னுட்டு. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா, இந்த கனிம வளை கொள்ளை விஷயத்துல ஜகபர் அலி அப்படின்ற ஒரு சமூக ஆர்வலர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, கேரளா கழிவுகள் தமிழகத்துல கொட்டப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாத்துக்குமே நாம் தமிழர் சேர்ந்த சீமானாகிய நான் தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அப்பெல்லாம் மக்கள் ஏன் போராட வரல, குரல் எழுப்ப வரல அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதாவது ஈரோடு தேர்தல் வரைக்கும் திருப்பரங்குன்றம் இஷ்யூ அப்படின்னு எடுத்தாலே வாய் திறக்காத சீமானவர்கள் ஈரோடு தேர்தல் முடிந்தவுடன் இந்த மாதிரியான அறிக்கையை வெளியிடுவது அப்படின்றது அப்பட்டமான ஓட்டுக்காக பண்ணுகிறது அப்படின்றது சமூக ஆர்வலர்களா இருக்கட்டும், அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், கீழே அதிகமா மெசேஜ் போட்டுட்டு தான் இருக்காங்க அவருடைய அறிக்கைக்கு கீழேயே. அது மட்டும் இல்ல, பாஜகவை சேர்ந்த நல்ல மூத்த நிர்வாகிகளா இருக்கட்டும் பல கேள்விகளை எழுப்புறாங்க. என்ன அப்படின்னா, சீமான் அடிப்படைவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாதான் சீமானுடைய கட்சியும் தமிழ் தேசியமும் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கோவையில குண்டு வெடிப்பு நடந்தப்ப சீமான் இதை ஏத்துக்கிறாரா? குண்டு வெடிப்பு வைத்தது யாரு, எந்த மதத்தை சேர்ந்தவங்க, இதை சீமான் ஏற்றுக்கொள்கிறாரா அப்படின்ற ஒரு குற்றத்தை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ராமலிங்கம் கொலை செய்த போது சீமான் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு கேக்குறாங்க. அவர் எம்மதமும் சம்மதம், எல்லா மதத்திலயும் நாங்க இந்த மதத்துல இருந்து அந்த மதத்துல எல்லாத்தையும் வாங்கி திப்போம், அந்த கடவுளையும் கும்பிடுவோம், நீங்க செய்வீங்களா அப்படின்ற ஒரு சமூக பொறுப்போடுதான் அவர் கேள்வி எழுப்பினாரு. இருந்தாலும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்பெல்லாம் சீமான் எங்க போனாரு? ஒரு வயிற்று தாய் பிள்ளைன்னு வாய்க்குழிய பேசக்கூடிய சீமான் இதற்கெல்லாம் பதில் சொல்வாரா அப்படின்னு பிஜேபியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகளா இருக்கட்டும், பிஜேபி நிர்வாகிகள் அனைவருமே கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்ல, பொதுமக்களும் இதற்கு கீழே பாத்தீங்கன்னா பல கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
தேர்தல்ல அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, முஸ்லிம்களின் ஓட்டுகள் வந்து எனக்கு வரதே கிடையாது, மொத்த ஓட் பேங்க்கும் திமுக தான் வச்சிருக்கு அப்படின்றத அடிக்கடி மென்ஷன் பண்ணி பொது வெளியிலேயே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷன், ஈரோடு எலெக்ஷனுக்காக வாயை மூடிட்டு இருந்துட்டு அந்த ஓட்டுகள் எல்லாம் வாங்கின பிறகுதான் இப்ப வாய்க்குடைய சீமான் அவர்கள் அறிக்கை விடுகிறார் அப்படின்ட்டு சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து தங்களுடைய கருத்தை வந்து பதிவு செய்யறாங்க. இதே மாதிரி மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.